பறவைகளின் கூடுகளுக்கு கதவில்லை. அயர்ந்து உறங்குகையில் சக பறவை வல்லுறவு கொள்வதில்லை. தோழர் எஸ்தர் ராணி அவர்கள் நிர்பயாங்கிற கவிதை தொகுப்பை எனக்கு பிடித்த அல்லது எனக்கு நெருக்கமான சில கவிதைகளை பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அன்பு தோழர்களுக்கு வணக்கம். ஒரு சில எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் மட்டும்தான் நம்மளை ஏதோ ஒன்று தொந்தரவு செய்யுது, அல்லது நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சிந்திக்க வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரின் ஒரு கவிதை தொகுப்பை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நிர்பயா அப்படிங்கிற பெயர் உங்க எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட பெயர் தான் நிர்பயா. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் அத்தனைக்கும் இந்தியாவை அறிய செய்த பெயரும் நிர்பயா. மனிதகுல விடுதலையும் பாலின சமத்துவத்தையும் மீண்டும் மீண்டும் தன் எழுத்துக்களின் மூலமாக முற்போக்கு சிந்தனையோடு விதைப்பது மட்டுமல்லாமல் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் தனது எழுத்துக்களின் வாயிலாக சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அதை மீண்டும் மீண்டும் தனது எழுத்துக்களின் மூலமாக ஏதோ ஒரு கேள்வியையும் விதைத்து கொண்டேதான் இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. பெருமணல், தகன நெருப்பு, மரண மலர்கள், துக்க முட்கள், சாம்பல் நிறம், நிர்பயா, ரீப்பு, ஜென்னி, மின்மினி, மியா கலிஃபா என் கடவுள், தலித் யோனி அப்படின்னு பல கவிதைகள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த நிர்பயாங்கிற கவிதை தொகுப்பு. நிர்பயாவில் இருந்தே ஆரம்பிக்கலாம். நான் நிர்பயா. என் பெற்றோர் இட்ட பெயரை காற்றில் ஊதி என் ஆழ்மயக்கத்தில் நீங்கள் வைத்த பெயர் நிர்பயா. தலைநகரத்தின் அதே நடுத்தெரு, அதே திரைப்படத்தின் அதே மாலை காட்சி, அதே நண்பன், துருப்பிடித்த ஆண்களின் என் உயிர் சிதைத்தீர்களே, அதே நிர்பயா. இந்த முறையும் விரல் உயர்த்துகிறேன், லிப்ட் கேட்கிறேன், அதே நிர்பயா மாறாமல். உங்கள் துருப்பிடித்த ஆணிகளை உடைத்தெறிவேன், எவனையும் அண்ணன் தம்பி என்று அழைக்க மாட்டேன். நானும் சாவும் இம்முறையிலும் இணையலாம். அதே தலைநகரில் நடுத்தெரு, அதே மாலை காட்சி, நான் மீண்டும் மீண்டும் வருவேன். நிர்பயாவாய். மாற வேண்டியது நான் இல்லை, நான் நிர்பயா. இப்போ நமக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு போரை பத்தி நாம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல அக்கறை காட்டிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின கேள்வி எழுப்பத்தான் நாம தவறிட்டோம். அதற்கான ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் அந்த அமைதியை பற்றி பேசுவதற்கும் நாம ஒவ்வொரு முறையும் தவறிக்கிட்டு இருக்கோம். தோழர் எஸ்தர் ராணி அவர்கள் எழுத்துக்களின் மூலமாக ஒரு காசாவின் மண். நம் குளிர்சாதனை பெட்டியில் பூஞ்சை பூத்திருக்கிறது. தொலைந்து போன பென்சில் மேஜை நடியில் கிடக்கிறது. அம்மா, உன் முக்காடுகள் கிழிந்து தொங்குகின்றன. உன் முகம் இல்லாமல் பக்கத்து வீட்டு நசீரின் துவா குல்லாவின் மீது ஆசையில்லை. நீ சொன்னது சரியம்மா. சண்டை மோசமான சைத்தான். தங்கை ஜீனாவிற்கே என் மிட்டாயும் கொடுத்து விடுகிறேன். எங்கே இருக்கிறாள் அம்மா? ஏன் அப்பா எந்த ரொட்டியிலும் என் பெயர் எழுதப்படவே இல்லை? ஏன் அப்பா எந்த ரொட்டியிலும் என் பெயர் 3 நாட்களாக எழுதப்படவே இல்லை? உங்களின் நினைவு வரும்போதெல்லாம் பாதங்களை பார்க்கிறேன். அதில் இன்னமும் ஒட்டி இருக்கிறது காசாவின். நீங்கள் சுணர்ந்து சிதைந்த என் உடல். உடைந்த நிலத்திலிருந்துதான் பரந்த வானம் நோக்கி பாடுகிறேன். ராகங்கள் தெரியாவிட்டாலும் வானம் கேட்காவிட்டாலும் உரத்த குரலில் இசைக்கிறேன். காற்று அமைதியாக கேட்கிறது. செந்தி நாவல் வருடுகிறது. கானகத்தில் இரத்த நாளங்கள் அதிர்கின்றன. வானம் என் தொலைந்த கனவு, உடைந்த நிலம். நீங்கள் புணர்ந்து சிதைத்த என் உடல். உடைந்த நிலத்தில் இருந்து இன்னும் இன்னும் உறக்க பாடுகிறேன் விடுதலை கீதம். இப்படி தொடர்ந்து தன் எழுத்துக்களின் மூலமாக இந்த சமூகத்தின் மீது, ஆதிக்கத்தின் மீது, அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். கவிதை தொகுப்பை தொடக்கத்தில் அவர்கள் யாருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்றால், நேற்றைய, இன்றைய, நாளைய பூலான் தேவிகளுக்கு. அப்படிப்பட்ட பூலான் தேவிகள் நிச்சயமாக கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் நிர்பயா. தோழர் எஸ்தர் ராணி அவர்களுக்கு பெரும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். புத்தமும் புத்தகமும். நன்றி.